நேற்றுக்கு இந்தியாவோட டிஃபென்ஸில் 2 முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ராணுவம் 15,000 அடி உயரத்தில் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்போட ஒரு முக்கியமான வேரியண்ட்டை சோதிச்சு பார்த்துருக்காங்க. இந்த சோதனை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மற்றும் இந்தியாவோட ஸ்டெல்த் ட்ரோன் போர் விமானமான கத்தக் UAV அதோட புரோட்டோடைப் ப்ரொடக்ஷனை நோக்கி போயிருக்கு. இந்த 2 செய்திகளை பற்றி தான் இன்னைக்கான காணொலியை நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்தியன் ஆர்மியோட ஆகாஷ் பிரைம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டெஸ்டிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆகாஷ் பிரைம் அப்படின்றது முழுக்க உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு. இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இதோட ரேஞ்ச் 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர்லையும் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் உயரத்துலையும் இதால் எந்த ஒரு டார்கெட்டை வேணாலும் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பலிஸ்டிக் ஏவுகணைகள், க்ரூஸ் ஏவுகணைகள், ஃபைட்டர் போர் விமானம், அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் மற்றும் ட்ரோன்ஸ்ன்னு சொல்லி எந்த டார்கெட்டாக இருந்தாலும் அதை இதால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். இதில் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டார்கெட் எந்த அளவுக்கு மென்யூரபிளாக இருந்தாலும் அதை இதால் சுலபமாக இன்டர்செப்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான். மற்றும் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்போட முக்கியமான சிறப்பம்சங்கள் வேறு வான் பாதுகாப்பு அமைப்புகளோட இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறது என்னன்னா, ஒரே கமாண்ட் மாடியூல்ல இருந்து மல்டிபிள் டார்கெட்ஸை சைமல்டேனியஸாக என்கேஜ் பண்ண முடியும். இந்த வான் பாதுகாப்பு அமைப்போட ஒரு வேரியண்டான பிரைமை நம்ம எதற்காண்டி உருவாக்குறோம் அப்படின்னா, ஹை ஆல்டிடியூட் பகுதியில் இயங்குறதுக்காண்டி தான் உருவாக்குறோம். ஹை ஆல்டிடியூடுன்றது ஒரு பெரிய சேலஞ்சு. சாதாரணமாக எந்த ஒரு மெஷினரியை நீங்கள் ஹை ஆல்டிடியூடில் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அது ஒழுங்காக வேலை செய்யாது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, டஸ்ட் அதிகமாக இருக்குது, மற்றும் அந்த இடத்தோட டெம்பரேச்சர்ன்றதும் ரொம்ப கம்மி. ஸோ சாதாரணமாக இருக்கிற ஒரு கார் பிளெயின் சர்ஃபேஸில் எப்படி இயங்குமோ அதை அப்படியே ஹை ஆல்டிடியூட் கொண்டு போய் நிப்பாட்டினீங்கன்னா அது ஹை ஆல்டிடியூடில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே திணறும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பல காம்ப்ளெக்ஸான மெஷினரிஸை கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் மாதிரி ஒரு சிஸ்டம் பிளெயின்ஸில் நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அதை தூக்கிட்டு போய் ஹை ஆல்டிடியூட் கண்டிஷனில் வச்சோம் அப்படின்னா ஒழுங்காக வேலை செய்யுமா இல்லையா அப்படின்றதுக்கு நமக்கு உத்தரவாதம் கிடையாது. ஹை ஆல்டிடியூட் பகுதியில் வேலை செய்திருக்கிற ராணுவ வீரர்கள் கிட்ட நீங்கள் கேட்டீங்கனாலே தெரியும், சிம்பிளாக இருக்கிற என்ஜின் மோட்டார் கூட அந்த இடத்துல வேலை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்திய ராணுவம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியன் வான் பாதுகாப்பு அமைப்புகள் கமாண்டோட சேர்ந்து DRDO விஞ்ஞானிகளும் இந்த குறிப்பிட்ட ஆகாஷோட ஒரு பிரைம் வேரியண்ட்டை உருவாக்குறாங்க. இந்த பிரைம் வேரியண்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஹை ஆல்டிடியூட் ஆப்ரேஷன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. அங்கே இருக்கிற சவால்கள் எல்லாத்தையுமே இது பூர்த்தி செஞ்சு வெற்றி அடைகிற மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஹை ஆல்டிடியூட்டில் உங்களுக்கு காற்றோட அடர்த்தின்றதும் கம்மியாக இருக்கும். ஸோ காற்றோட அடர்த்தி கம்மியாக இருக்கிறப்ப உங்களோட ஏவுகணைகளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யும். லான்ச்சில் இருந்து அது எல்லாத்தையும் கேலிப்ரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா ராக்கெட் என்ஜின்ஸ் எல்லாத்துலேயுமே கம்பஷன் நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும். கம்பஷனுக்கு முக்கியமான எரிபொருள் ஆக்சிஜன் தான். அது அங்கே இல்லை அப்படின்றப்ப அதுக்கேற்ற மாதிரி கேலிப்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் பண்ணி தான் இந்த சோதனையை நடத்தியிருக்காங்க. இந்த சோதனை 2 டார்கெட்ஸுக்கு எதிராக ஆகாஷ் பிரைம்லேருந்து இன்டர்செப்டார்ஸ் ஏவப்பட்டிருக்கு. அந்த 2 டார்கெட்ஸையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நியூட்ரலைஸ் பண்ணிட்டதா இந்திய ராணுவத்திலேருந்து அறிவிப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ஹை ஆல்டிடியூட்டில் இப்படிப்பட்ட ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு சீனர்களுக்கு எதிராக நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா S-400, பராக் 8, அதுக்கப்புறம் ஆகாஷ் NG மாதிரியான வான் பாதுகாப்பு அமைப்புகளோட சேர்ந்து இது வேலை செய்யும் அப்படின்றப்ப ஒரு லேயர்டு ப்ரொடெக்ஷனை நமக்கு இது கொடுக்குது. ஏன்னா சீனா மாதிரி அதிகமான ராக்கெட்ஸையும் ட்ரோன்ஸையும் வச்சிருக்கிற கண்ட்ரிக்கு எதிராக நம்ம வான் பாதுகாப்பு அமைப்புகளை முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக இன்டெகிரேட் பண்ணி ஆகணும். கூடுதலாக இந்த வான் பாதுகாப்பு அமைப்போல் 4வது 5வது ரெஜிமெண்ட்டாக இருக்க போகிறதே ஆகாஷ் பிரைம் தான் அப்படின்ற ஒரு அடிஷ்னல் தகவலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து கத்தக் UAVக்கு வரலாம். இந்த கத்தக் அப்படின்றது ஒரு ஸ்டெல்த் ட்ரோன். இதற்கு கீழே நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்மால் ஸ்கேல் டவுன்டு வேரியண்ட் ஒன்று உருவாக்கி அதை பறக்க வச்செல்லாம் சோதிச்சு பார்த்துருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக அதுவும் லேண்ட் ஆகிருக்கு ஆட்டோனமஸாக. இப்போ அதோட ப்ராப்பர் ஸ்கேல்டு வேரியண்ட், அதாவது ப்ரோட்டோடைப்பை உருவாக்குறதுக்கு L&T நிறுவனத்துக்கு கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க இந்திய அரசாங்கம். ஸோ L&T நிறுவனம் சீக்கிரமாக இந்த ப்ரோட்டோடைப்பை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது இந்த வருஷத்துக்குள்ளேயே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி வர்ற இந்த ப்ரோட்டோடைப்போட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேலோட் கெப்பாசிட்டி மற்றும் இன்டர்னல் ஃபியூயல் லோடுன்றது தேஜஸ் போர் விமானத்தை விட அதிகமாக இருக்கிறது. தேஜஸில் 1.2 டன்ஸ் இருக்கிற இன்டர்னல் ஃபியூயல் ஸ்டோரேஜ் கத்தக்கில் 3.7 டன்ஸில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபியூயல் கெப்பாசிட்டியை மட்டுமே வச்சு பார்த்தால் நமக்கு கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகும், தேஜஸோட 500 கிலோமீட்டர் ரேஞ்சை கம்பேர் பண்ணுறப்ப. அண்ட் இந்த ஸ்டெல்த் ட்ரோனை பவர் பண்ண போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டிஜினஸ் ஜெட் என்ஜினான காவேரி தான்.
என்னடா காவேரியை தூக்கி கிடப்பில் போட்டாங்க நீ தானே சொன்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் காவேரி கிடப்பில் இருக்குது. பட் ஆனால் காவேரியோட வெட் த்ரஸ்ட் வேரியண்ட்டை தான் தூக்கி கிடப்பில் போட்டிருக்காங்க. ட்ரை த்ரஸ்ட் வேரியண்ட்டை அவங்க முடிச்சுட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. அது எல்லா பேராமீட்டர்ஸையும் மீட் பண்ணிருச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரோன்ஸில் ட்ரை த்ரஸ்ட் வேரியண்ட்டை போடுறப்ப நம்ம காவேரியவே பயன்படுத்த முடியும். அதனால் இந்த கத்தக் யூஏவியை பவர் பண்ண போகிறது ட்ரை த்ரஸ்ட் வேரியண்ட்டான காவேரி தான். ட்ரை த்ரஸ்ட் தான் இருக்குது அப்படின்றதுனால இதால் ஆஃப்டர் பர்னரில் பயன்படுத்தி மார்க் 1 மார்க் 2லலாம் பயணிக்க முடியாது. இதோட அதிகபட்ச வேகம் எனக்கு தெரிஞ்சு 800லேருந்து 900 கிலோமீட்டர் தான் இருக்க முடியும். பட் இதோட ஸ்டெல்த் மற்றும் இதில் பைலட் இல்லை அப்படின்ற காரணத்தினால் தேஜஸ் போர் விமானத்தை பாகிஸ்தானுக்குள்ளே அனுப்பி தாக்குதலில் ஈடுபடுத்துறதுக்கு பதிலாக கத்தக்கை நம்ம தைரியமாக உள்ளே அனுப்பி தாக்குதலில் ஈடுபட்டுட்டு திருப்பி வர வைக்க முடியும். இல்லை அப்படின்னாலும் இதை சுட்டு வீழ்த்திட்டாலும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ ஸ்டெல்த் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரோட்டோடைப்பையும் இந்த வருஷம் இறுதிக்குள்ளே நம்ம எதிர்பார்ப்போம். இந்த வருஷம் இறுதிக்குள்ளே 2 ப்ரோட்டோடைப்ஸை நம்ம எதிர்பார்ப்போம். ஒன்று தேஜஸ் மார்க் 2, இன்னொன்று கத்தக் யூஏவி. இப்போது இன்னைக்கான காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை எப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரப்போம். நன்றி, வணக்கம்.